मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे. இதுவரையில நாம கிரத்வர்த்தா புருஷார்த்தா கிரத்வர்த்த புருஷார்த்தா அப்படிங்கறதான விஷயத்த பார்த்திருக்கோம். அதுல சிலது கிரத்வர்த்தா பிரயாஜாதிகி, சிலது புருஷார்த்தா தர்ஷபூர்ண மாசாதிகி, இந்த வித்தியாசத்தை பார்த்தோம். அதுல பிரயோஜகா பிரயோஜ்ய அப்படிங்கறதான ரெண்டு பதங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அத கிரந்தகாரர் இப்ப சொல்லி கொடுக்கிறார். விதிஹி யதர்த்தம் யத் அனுஷ்டாபயதி ச தத்ர பிரயோஜகா. விதியானது யதர்த்தம் எதற்காக, யத் அனுஷ்டாபயதி எதை அனுஷ்டிக்கும்படி செய்கிறதோ விதியானது, சஹா தத்ர பிரயோஜகா. அதாவது ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். இவரே சொல்லிக் கொடுக்கிறார். விதிஹி தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான விதிஹி. இந்த விதியானது தர்ஷபூர்ண மாசத்தை அனுஷ்டிக்கும்படி விதிக்கிறது. எதற்காக, எதர்த்தம் அனுஷ்டாபயதி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வர்கார்த்தம் அனுஷ்டாபயதி. இப்போ விதிஹி தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதாங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடிய விதியானது யதர்த்தம் ஸ்வர்கார்த்தம் யத் அனுஷ்டாபயதி எதை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்கிறதோ, அதாவது தர்ஷபூர்ண மாசத்தை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்கிறதோ, சஹா சஹான்னு ஸ்வர்காதிகி முதல் எத் பதத்தினால எது எடுத்துட்டோமோ அதைத்தான் ரெண்டாவதுல, அதாவது சஹாங்கிற பதத்தினால எடுத்துக்க போறோம். சஹா அதாவது ஸ்வர்கா தத்ர பிரயோஜகா. இந்த வாக்கியத்துல பிரயோஜகா எது ஸ்வர்கா, பிரயோஜ்யா எது தர்ஷபூர்ணமாச யாகா. உதாரணத்தை காமிக்கிறார். தர்ஷாதி விதிஹி தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா போன்ற கர்மாக்களுடைய விதிஹி ஸ்வர்கார்த்தம் ஸ்வர்க்கத்திற்காக, தர்ஷாதிகம் தர்ஷாதி கர்மாவை அனுஷ்டாபயதி இது அனுஷ்டானம் பண்ணும்படி செய்விக்கிறது. இது ஸ்வர்காதிகி ஸ்வர்க்கம் முதலிய பலங்கள் தர்ஷாதோ தர்ஷாதிகள் பண்ணுகையில் பிரயோஜகா ஸ்வர்காதிகி பிரயோஜகா ஸ்வர்க்கம் முதலியவர்கள் இங்கே பிரயோஜகா என சொல்லப்படுகிறது. அடுத்தது பிரயாஜாதி விதிஹி பிரயாஜான் தர்ஷாத்யர்த்தம் அனுஷ்டாபயதி. தர்ஷாதிஹி பிரயாஜானாம் பிரயோஜகா. சமிதோ யஜதி தனூனபாதை யஜதி போன்ற வாக்கியங்கள் சமித் யாகத்தை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்யறது இல்லையா? எதற்காக அனுஷ்டானம் பண்ணும்படி செய்யறது? தர்ஷாதிகளை உத்தேசிச்சு. அப்பதான் தர்ஷாதிகளுக்கு ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான அபூர்வம் எதுவோ அதை உண்டு பண்றதுக்குண்டான சாமர்த்தியம் கிடைக்கும். அதனால என்ன ஆறுது? பிரயாஜாதி விதிஹி பிரயாஜான் பிரயாஜம் முதலிய கர்மாக்களை தர்ஷாத்யர்த்தம் தர்ஷம் முதலிய பிரயாஜாதிகின்னு சொன்னதுனால எதெல்லாம் அங்கமா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. தர்ஷாத்யர்த்தம் ஆதிபதம் சொன்னதுனால தர்ஷம் முதலிய பிரதான கர்மாக்கள் எடுத்துக்க வேண்டியது. தர்ஷாத்யர்த்தம் அனுஷ்டாபயதி இது தர்ஷாதிஹி தர்ஷம் முதலிய கர்மாக்கள் பிரயாஜானாம் பிரயோஜகா அப்படின்னு ரெண்டு உதாரணம் காமிச்சார். அடுத்தது தத்யானயன விதிஹி
தப்தே பயசி தத்யானயதி சா வைஸ்வதேவி ஆமிக்ஷா அப்படிங்கிறதான அந்த வாக்கியமானது விதி வாக்கியமானது தத்யானயனம் ஆமிக்ஷார்த்தம் அனுஷ்டாபயது. எதற்காக இந்த ததிய அந்த தப்த பயசுல சேர்க்கணும்? ஆனயனம்னு அதை சேர்த்தல்னு அர்த்தம் இந்த இடத்துல. எதற்காக அப்படின்னு கேட்டா ஆமிக்ஷார்த்தம், ஆமிக்ஷா என்கின்ற பதார்த்தம் கிடைப்பதன் பொருட்டு. ந வாஜினார்த்தம், வாஜினம் கிடைக்கிறதுக்காக இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த சூடா இருக்கக்கூடிய பால்ல ததிய சேர்த்தோமே சொன்னால் அதுல ரெண்டு பதார்த்தங்கள் வரும். ஒண்ணு கனீபூதமாக இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம், இன்னொன்னு நீருக்க இருக்கக்கூடிய பதார்த்தம். இப்போ நாம இந்த தயிரை சேர்க்கிறோமே, அந்த சேர்ப்பது அப்படிங்கறதான கிரியைக்கு எது பிரயோஜனம், அதாவது பிரயோஜகம் எது அப்படின்னு கேட்டா ஆமிக்ஷாவா அல்லது வாஜினமா அப்படின்னு கேட்டா ஆமிக்ஷா தான். வாஜினம் அப்படிங்கிறது அனுநிஷ்பன்ன திரவியம்னு பேரு. அதாவது நாம ஒரு திரவியத்தை உத்தேசிச்சு ஒரு வேலையை செய்யறோம், செய்யும் பொழுது அதன் கூடவே இன்னொன்னு ஒரு திரவியம் கிடைக்கிறது. அப்ப அந்த இன்னொன்னு கிடைக்கிறதே அதுவும் நாம வேலை செய்யறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அனுநிஷ்பன்னம். இன்னொரு ஒரு திரவியத்தை உத்தேசிச்சு நாம யத்னம் பண்றோம், அப்போ அதுவா தானா ஒரு பிரயோஜனம் இன்னொன்னு கிடைக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம அந்த கூட கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்துக்காக தான் இந்த காரியம் பண்ணினோம் அப்படிங்கிறது இல்லை. அத போல இங்க தத்யானயனம் அப்படின்னு நம்ம சொன்னோமே, இந்த கர்மாவை நாம எதற்காக பண்றோம் அப்படின்னு கேட்டால் ஆமிக்ஷாங்கிற பதார்த்தத்தை அடைவதின் பொருட்டு தான். அப்படி ஆமிக்ஷா வரும் பொழுது கூடவே வாஜினம்ங்கிற அந்த நீர்க்க இருக்கக்கூடிய பொருளும் வருது, அவ்வளவுதான். அதற்காக நம்ம அந்த வாஜினத்துக்காகத்தான் தத்யானயனம் பண்ணோங்கிறது இல்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த தத்யானயனம் அப்படிங்கிற கர்மாவிற்கு பிரயோஜகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆமிக்ஷா நது வாஜினம். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். தத்யானயன விதி தத்யானயனம் ஆமிக்ஷார்த்தம் அனுஷ்டாபயதி நது வாஜினார்த்தம். ஆமிக்ஷார்த்தம் தத்யானயன அனுஷ்டானே சதி வாஜினஸ்ய ஸ்வதசித்தத்வாத். இந்த ஆமிக்ஷாவிற்காக தத்யானயனம் செய்யும் பொழுது தானாகவே வந்தது இந்த வாஜினம், ஸ்வதஹா சித்தம். இதுதான் அனுநிஷ்பன்னம் அப்படிங்கிற பதத்தினால சொல்றோம். அத்தச்ச ஆமிக்ஷா ஏவ தத்யானயனே பிரயோஜிகா. ஆமிக்ஷா ஏவ அப்படின்னு ஆமிக்ஷாங்கிற பதம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால பிரயோஜகம்னு சொல்லாத பிரயோஜிகா அப்படின்னு ஸ்ரீலிங்கத்தை சொல்றார். அத ஆமிக்ஷா ஏவ தத்யானயனே பிரயோஜிகா நது வாஜினம். இதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்தை காமிக்கிறா. புரோடாச கபாலேன துஷானு உபவபதி இது துஷோபவாப அங்கத்வேன புரோடாச கபாலம் விதீயதே. ததாபி துஷோபவாபஹ கபாலஸ்ய பிரயோஜகः ந பவதி. புரோடாசார்த்தம் உபாத்தேனைவ கபாலேன துஷோபவாப சித்தேஹே கிந்து புரோடாசஹ ஏவ கபாலஸ்ய பிரயோஜகः இத்தியாதி ஊஹ்யம். இங்க ஒரு புதுசா ஒரு இடம் காமிக்கிறார். இங்க என்ன ஸ்திதி இருக்குன்னு சொல்றேன். அதாவது புரோடாச கபாலஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த புரோடாசத்தை நாம அக்னியில காமிக்கிறதுக்காக ஒரு சின்னதா மண்ணினால செஞ்சதான ஒரு ஓடு மாதிரி இருக்கும். இதுதான் புரோடாச கபாலஹான்னு பேரு. இது எதற்காக பயன்படுத்தப்படுறதுன்னு கேட்டால், அதன் மேல இந்த புரோடாச மாவை வச்சு சூடு பண்ணுவா. அதுக்காக இப்ப தோசைக்கல்ல எப்படி நம்ம மாவை வச்சு சூடுபடுத்துறோமோ அதை போல மனதை வச்சுக்கலாம். அப்போ அந்த கபாலகா இருக்க ஓடு சின்னதா, அந்த ஓடு எதற்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த புரோடாசத்தை சூடு பண்றதுக்காக அப்படின்னு, புரோடாசத்தை உண்டு பண்றதுக்கு. புரோடாச கபாலத்தை அந்த மாவை தட்டி வைக்கிறோம் இல்லையா, சப்பாத்தி மாவு மாதிரி, அப்படி வச்சு அப்படி செஞ்சு அந்த புரோடாச கபாலம் தான் இந்த மண்ணால் செஞ்ச ஓடு அதுல வைக்கணும். அதற்காக தான் வந்தது. ஆனா இன்னொரு ஒரு காரியம் அதனால நடக்கிறது. என்ன காரியம் அப்படின்னு கேட்டா, இந்த துஷாகா புரோடாசத்துக்கு தயார் பண்ணக்கூடியதான ஒரு மூல பதார்த்தமா தானியம் இருக்குமே, அதுல உமி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீக்கிறதுக்கு நமக்கு
2-3 வழி இருக்கு. வாயால் இப்படி ஊதினாலும் பறக்கும். அப்படி செய்யாத இந்த கபாலத்தை வச்சுட்டு நாம கபாலத்தை வச்சுட்டோ அல்ல கபாலத்தை வச்சோ விசிற மாதிரி பண்றதோ இது எதையாவது பண்ணி நாம அந்த உமி இருக்கு இல்லையா, இடிச்ச நெல்லு மேல இருக்கக்கூடியதான அந்த தோல் அதை நீக்கணும். இதுதான் இங்கே 2வது வேலை. அதுக்கு அதை விதிக்கக்கூடிய வாக்கியம் என்னது? புரோடாச கபாலேன துஷானு உபவபதி அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல சம்சயம் என்னன்னு கேட்டா, இந்த புரோடாச கபாலகா எதற்காக வந்தது? அதாவது இந்த புரோடாச கபாலத்தினுடைய பிரயோஜகம் எது? புரோடாசகாவா அல்லது இந்த துஷ உபவாபகான் துஷோபவாபகான்னு சொன்னோமே இதுவா? 2த்துல இது வரதுக்கு, புரோடாச கபாலம் வரதுக்கு எது காரணம், எது பிரயோஜகம் அப்படின்னு கேள்வி. அப்போ இங்க சித்தாந்தத்துல இப்படி பதில் பண்ணி கொடுத்திருக்கான். புரோடாசகா தான் காரணம், புரோடாச கபாலகா வர்றதுக்கு. இந்த துஷோபவாபகா இல்ல, வேற ஒரு காரியத்துக்காக வந்த புரோடாச கபாலத்தை துஷோபவாபத்திற்கும் பயன்படுத்துறோம். அதனால என்ன தெரிகிறது? இந்த துஷோபவாபகா பிரயோஜகம் இல்லை, அதற்காக இது வரல. என்ன வித்தியாசம் வந்தது அப்படின்னு கேட்டா, இப்போ இப்படி வச்சுப்போம், புரோடாச கபாலம் தன்னுடைய கபாலகா அதோடைய வேலை என்னவோ அது பண்ணினதுக்கு அப்புறம் அது கீழே எங்க விழுந்து உடஞ்சி போச்சுன்னு வச்சுப்போம். இப்போ துஷோபவாபத்துக்காக மறுபடியும் புரோடாச கபாலத்தை கொண்டு வர வேண்டாம், அதை வேற வழி வேற உபாயத்தை வச்சிருந்தா நீக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னு கேட்டா, புரோடாச கபாலகா இந்த துஷோபவாபத்துக்காக வந்தது அல்ல, புரோடாச கபாலகா புரோடாச பர்ஜனம் பண்றதுக்காக வந்தது. அதனால ஒருவேளை நடுவுல நஷ்டமாயிடுதுன்னு சொன்னா மறுபடியும் துஷோபவாபத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒருவேளை துஷோபவாபகா இருக்கே இதற்காகத்தான் அது வந்தது. எது? அந்த புரோடாச கபாலகம் சொன்னேன், மண்ணினால செஞ்ச அந்த ஓடு மாதிரி, அது இதுக்காக தான் வந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? உடஞ்சிட்டா மறுபடியும் இதற்காக துஷோபவாபம் பண்ணதுக்காக அதே மாதிரி புரோடாச கபாலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்படி இல்லை. அப்போ இந்த இடத்துல பிரயோஜகம் எதுன்னு கேட்டா, துஷோபவாபகாவா புரோடாசகாவான்னு கேட்டா புரோடாசகா தான் அப்படின்னு இன்னொரு உதாரணம் காமிச்சிருக்கார். அந்த பங்கியை நான் இப்ப படிக்கிறேன். புரோடாச கபாலேனா துஷானு உபவபதி இதி துஷோபவாப அங்கத்வேனா புரோடாச கபாலம் விதீயதே. அதாவது புரோடாச கபாலத்தை துஷோபவாபத்துக்கு அங்கமாக சொல்லக்கூடிய வாக்கியம் இது. அங்கத்துவம் இருக்கு, பிரயோஜகத்துவம் இல்லை, ரெண்டும் வேறானது. அதாவது புரோடாச கபாலகா துஷோபவாபத்துக்கு அங்கம், ஆனால் புரோடாச கபாலத்துக்கு துஷோபவாபகா பிரயோஜகம் இல்லை. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அங்கம்னா அதை வச்சுட்டு இந்த காரியம் பண்ணணும், ஆனா அதாவது புரோடாச கபாலத்தை வச்சுட்டு துஷோபவாபம் பண்ணணும். ஒருவேளை அது இல்லைன்னா வேற உபாயத்தை வச்சு பண்ணணும். ஆனா துஷோபவாபகா பிரயோஜகம்னு சொன்னா என்ன ஆயிடுச்சு? புரோடாச கபாலம் நஷ்டமானாலும் மறுபடியும் கொண்டு வரணும், அதற்காகவே கொண்டு வரணும் அப்படின்னு ஆகும். இதுதான் வித்தியாசம். அதனால இந்த இடத்துல துஷோபவாபத்திற்கு புரோடாச கபாலகா அங்கம், ஆனால் புரோடாச கபாலத்திற்கு துஷோபவாபகா பிரயோஜகம் இல்லை அப்படிங்கறது நல்லா மனசை வாங்கிக்கணும். புரோடாச கபாலேன துஷானு உபவபதி இது துஷோபவாப அங்கத்வேனா புரோடாச கபாலம் விதீயதே. இப்படி அங்கத்துவம் இருந்த போதிலும் ததாபி துஷோபவாபகா கபாலஸ்ய பிரயோஜகா ந பவதி. ஏன்? அது வேற ஒன்னுத்துக்காக வந்தது. எதற்காக வந்தது? புரோடாசார்த்தம் தத் பிராப்தம், புரோடாசத்திற்காக அது வந்தது. அதுதான் சொல்ற, புரோடாசார்த்தம் உபாத்தேனைவ கிரஹீதேனைவ கபாலேன துஷோபவாப சித்தேஹே, துஷோபவாப சித்தி கிடைக்கிறது. கிந்து புரோடாசகா ஏவ, கிந்து ஏன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த புரோடாச கபாலத்திற்கு புரோடாசகா தான் பிரயோஜகா. எது கிடையாதுன்னு சொன்னோம்? துஷோபவாபகா கிடையாது. துஷோபவாபகா கிடையாதுன்னா அப்ப எது? கிந்து புரோடாசகா ஏவா, புரோடாசம் தான் பிரயோஜகா, கபாலஸ்ய பிரயோஜகா இத்தியாதி ஊஹ்யம் அப்படின்னு இதோட இந்த கிரத்வர்த்த புருஷார்த்த விசாரம் முடிக்கிறார்.
இதன் பிறகு 5வது அத்தியாயத்துல இருக்கக்கூடியதான கிரம நிரூபணத்தை ஆரம்பிக்கிறார். இங்க நம்ம இந்த சாஸ்திரத்துல இப்படி புடிச்சு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி வச்சுக்கலாம். மொத்தம் 3 விதமான விதிகளை சொன்னோம். உற்பத்தி விதி, விநியோக விதி, பிரயோக விதி, இப்படின்னு 3 விதமா இருக்கு. இதுல உற்பத்தி விதிக்கு உபகாரம் பண்றதுக்கு ஒரு 6 பிரமாணங்கள் இருக்கு. என்ன பிரமாணங்கள் அப்படின்னு கேட்டா, கர்ம பேதத்தை சொல்லக்கூடியதான சப்தாந்தர அபியாச சங்கியா சஞ்ஞா குண பிரகரணாந்தரம் அப்படிங்கிறதான இந்த 6 பிரமாணங்கள். இவைகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, கர்மாவினுடைய உற்பத்திக்கு ஒரு உபகாரம் பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்மா அந்த கர்மா மற்றொரு கர்மாவை காட்டிலும் வேறானது அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. அப்படி காமிச்சாதான் இந்த இடத்துல இந்த புது கர்மாவுடைய உற்பத்தின்னு தெரியும். இப்படி உற்பத்தி விதிக்கு சககாரமாக இந்த 6 பிரமாணங்கள் இருக்கு. அதே மாதிரி விநியோக விதிக்கு சககாரகமாக 6 பிரமாணங்கள் இருக்கு. எது? நம்ம முன்னாடியே பார்த்த அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடியதான 6 பிரமாணங்கள். ஸ்ருத்யர்த்த பாடஸ்தான ஸ்ருதி லிங்க வாக்கிய ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படிங்கிற 6 பிரமாணங்கள். இதே மாதிரி பிரயோக விதிக்கு சககாரம் பண்ணக்கூடியதான 6 பிரமாணங்கள் இருக்கு. என்னது அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் சொல்ல போறதான ஸ்ருத்யர்த்த பாடஸ்தான முக்கிய பிரவருத்தியாக்கியானி, இது ஒரு 6 பிரமாணங்கள். ஸ்ருதி அர்த்த பாட ஸ்தான முக்கிய பிரவருத்தி, இப்படின்னு 6 விதமான பிரமாணங்கள் இங்க சொல்ல போற. அதுதான் இப்போ 5வது அத்தியாயத்துல சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ 5வது அத்தியாயத்துல சொல்லி கொடுக்கக்கூடியதான 6 பிரமாணங்கள் எதற்கு சககாரகங்களா இருக்கு அப்படின்னு கேட்டால், பிரயோக விதிக்கு சககாரம் பண்றதாக இருக்கு. இது நம்ம மனசுல வாங்கிட்டோம்னு சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். நனு விதினா சாங்கம் பிரதானம் கர்த்தவியதையா சோத்யதே. விதியினால அங்கங்களுடன் சேர்ந்த பிரதானமானது அனுஷ்டிக்க வேண்டியதாக சொல்லப்படுகிறது. தத்ர அங்கானாம் பிரதானானாஞ்ச கர்மணாம் பகுத்வாத் கிரமேண அனுஷ்டானம் வாச்சியம். அங்கம் பிரதானம் நிறைய இருக்கு, சில இடத்துல ஒரே பிரதானம் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் அங்கங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா ஒரு அங்கம் 2 அங்கம்ல நிறைய அங்கங்கள் இருக்கு. இப்படி சில இடத்துல பிரதானங்களும் ஜாஸ்தியா இருக்கு. தர்ஷபூர்ண மாசம் போன்ற இடத்துல, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திரம் பிரதானம் ஒண்ணுதான், ஆனா அங்கங்கள் நிறைய. தர்ஷபூர்ண மாசத்துல பிரதானங்களும் நிறைய, அங்கங்களும் நிறைய. தத்ர அங்கானாம் பிரதானானாஞ்ச கர்மணாம் பகுத்வாத்து அநேகத்வாத்து கிரமேண அனுஷ்டானம் வாச்சம். ஏதோ ஒரு கிரமத்தை வச்சுதான் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பண்ண முடியாது. தத் கிரம நியாமகம் பிரமாணம் கிம், அந்த இடத்துல இந்த கிரமம் தான் வச்சுக்கணும், இந்த கிரமத்துலதான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல எது பிரமாணம் அப்படின்னு கேட்டா, இது சேத் அப்படிங்கிற வரையில் நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு கிரமத்தை சொல்லக்கூடிய பிரமாணம் இல்லே அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி தெரியுது இல்லையா? அதனால சித்தாந்தி என்ன சொல்றார்? பிரமாணம் இல்லைன்னு சொல்லாதே, கிரமத்தை சொல்றதுக்கு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? ஸ்ருத்தியாதீனாமேவ கிரம நியாமகத்வா. ஸ்ருதி முதலியதான 6 பிரமாணங்கள் தான் கிரம நியாமகமாக இருக்கின்றன. முதல்ல அதுக்கு உதாரணம் காமிக்கிற. ததாஹி அத்வர்யுஹு கிரஹபதிம் தீக்ஷயித்வா பிரம்மாணம் தீக்ஷயதி இத்யத்ர த்வா ஸ்ருத்யா கிரஹபதி தீக்ஷானந்தரம் பிரம்ம தீக்ஷா இது ஸ்ரௌதா கிரமஹ. முதல் பிரமாணம் ஸ்ருதி. ஸ்ருதின்னா என்னது? நேரடியாக கிரமத்தை சொல்லக்கூடிய பதம். எப்படி? இந்த கிருத்வா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான துவா பிரத்யா இருக்கே, செய்து விட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பிரத்யாவே கிரமத்தை சொல்லி கொடுக்கிறது. அப்போ கிரமத்தை நேரடியாக சொல்றதுக்குண்டான சப்தா இங்க இருக்குன்னு தெரிகிறது. அதுதான் ஸ்ருதி. எப்படி? உதாரணம் காமிக்கிறார். இந்த தீக்ஷா காலத்துல அத்வர்யுவானவர் என்ன பண்றார்? முதல்ல கிரகபதிக்கு தீட்சையை கொடுத்துட்டு
அதன் பிறகு பிரம்மாவுக்கு தீட்சையை கொடுக்கிறார். அப்போ இந்த கிரமம் எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா, அத்வர்யுவானவர் கிரகபதிம் தீட்சயித்வா, கிரகபதிங்கிற அந்த ஒரு ருத்விஜால அவருக்குண்டான தீட்சையை பண்ணிட்டு பிரம்மானம் தீட்சயதி, பிரம்மாவினுடைய தீட்சாவை பண்றார். இப்போ இந்த இடத்துல இந்த துவா பிரத்யத்தினால கிரமஹா தெரிகிறது. நேரடியாக ஸ்ருதி, அதாவது சப்தா கிரமத்தை சொல்றது. இத்தியத்ர துவா ஸ்ருத்யா கிரகபதி தீட்சானந்தரம், இந்த அனந்தரம்ங்கிற பதமே கூட நேரடியா சங்கியாவை சொல்லக்கூடியதுதான். அனந்தரம் அத இந்த மாதிரியான கிரமத்தை நேரடியாக சொல்லக்கூடியதான சப்தங்கள் தான் ஸ்ருதின்னு சொல்லப்படுகிறது. கிரகபதி தீட்சானந்தரம் பிரம்ம தீட்சா இது ஸ்ரௌதா கிரமஹ, ஸ்ருதி சம்பந்தி கிரமஹ, ஸ்ருத்யுக்தா கிரமஹ, ஸ்ரௌதா கிரமஹ. அடுத்தது ஸ்ருதி அர்த்த. அர்த்தஹா அப்படிங்கிற பதத்துக்கு பிரயோஜனம்னு இங்க பொருள். பிரயோஜனத்தை வச்சுட்டு கிரமத்தை நிர்ணயம் பண்றது எப்படி? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகும் பச்சதி இத்தியத்ர, இந்த வாக்கியத்தை பார்த்தா தெரியும். அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு முதல்ல இருக்கு. அதாவது அக்னிஹோத்திர ஹோமத்தை முதலாவதாக விதிக்கின்றதான வாக்கியம் இருக்கு. முதல் வாக்கியம் அக்னிஹோத்திரத்தை சொல்லக்கூடியதான வாக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் யவாகும் பச்சதின்னு ரெண்டாவதா இந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கிய கிரமத்தை பார்த்தோம்னா அக்னிஹோத்திரம் முதல்ல பண்ண வேண்டியது, அடுத்ததாக யவாகு பாக்கத்தை பண்ண வேண்டியதுன்னு தெரிகிறது. ஆனா இந்த யவாகுங்கிற இருக்கே பதார்த்தா, இது அக்னிஹோத்திரத்துல சாதனம். எப்படி ததி சாதனமோ திரவியமோ அதை போல இதுவும் சாதனம். அப்போ பாருங்க, அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த யவாகு பண்ணினால் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லது அதிருஷ்ட பிரயோஜனம் ஏதாவது கல்பிக்கணும். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு யவாகு பண்ணினால் இந்த பிரயோஜனம் வரும், சொர்க்கா கிடைக்கும், ஏதாவது அதிருஷ்ட பிரயோஜனம் கல்பிக்கணும். ஆனால் அதற்கு மாறாக முதல்ல யவாகு பாகத்தை பண்ணிட்டு அதை வச்சுட்டு நம்ம அக்னிஹோத்திரம் பண்ணினால் திருஷ்ட பிரயோஜனம் கிடைக்கும். அப்போ அர்த்தா பிரயோஜனம், எந்த கிரமத்தை நாம அனுஷ்டிச்சால் நமக்கு பிரயோஜனம் கிட்டும் அப்படின்னு கேட்டா முதல்ல யவாகு பாகா, அப்புறம் அக்னிஹோத்திர ஹோமா. அப்போ இந்த பாடக்கிரமஹா இருக்கே, அந்த வேதத்துல இருக்கக்கூடிய பாடக்கிரமஹா, அதை நாம இங்க எடுத்துக்கல. இங்கேயும் கூட முன்னாடி சொன்னது போல பூர்வ பிரமாணம் பிரபலம், உத்தரோத்தர பிரமாணம் துர்பலம். அதை நம்ம நல்லா மனதில் வச்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா பாடகா அப்படிங்கிறது மூணாவது பிரமாணம். ரெண்டாவது பிரமாணம் எது? அர்த்தா இல்லையா? பாடகா அடுத்ததாக வரக்கூடிய உத்தர பிரமாணமா இருக்கு. அதனால அது துர்பலம். பாடக்கிரமத்தை இங்க பாதிச்சுட்டு அர்த்த கிரமத்தை வச்சுட்டு முதல்ல யவாகு பாகா, அப்புறம் அக்னிஹோத்திர ஹோமஹா. இந்த விஷயம் தான் இங்க சொல்லி கொடுக்கிறார். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகும் பச்சதி இத்தியத்ர யவாகு பாகஸ்ய ஹோமார்த்தத்வேன ஹோமாங்கத்வேன பாகாத் பூர்வம் ஹோமஸ்ய கர்த்தும் அசக்கியத்வாத். அங்காங்கி பாவம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போயிடுது யவாகுவுக்கும் ஹோமத்துக்கும். அப்போ ஹோமத்தை முதல்ல பண்ணினா என்ன பிரயோஜனம் இருக்கு? பண்ணவே முடியாது முதல்ல. ஏன்னா ஹோமத்துக்கே திரவியம் இந்த யவாகு தான். இதுவே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் இல்லையா? பாகாத் பூர்வம் ஹோமஸ்ய கர்த்தும் அசக்கியத்வாத் பாடக்கிரமம் தியக்த்வா, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பாடக்கிரமத்தை விட்டுட்டு அர்த்தக்கிரமஹா ஸ்வீகர்த்தவ்யா. அர்த்தஹான்னா என்னது? அர்த்தஹா பிரயோஜனம், ஹோமாதி ரூபம் பிரயோஜனம், ததர்த்தம் கிரமஹா அர்த்தக்கிரமஹா. தேன பூர்வம் பாகஹா பஷாத் ஹோமஹா அப்படின்னு ரெண்டாவது பிரமாணத்தினால இது முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது சமிதோ யஜதி தனூனபாதை யஜதி இத்தியாதோ விதி வாக்கிய பாடக்கிரமாதேவ சமிதாதி யாகானுஷ்டான கிரமஹா. பாடக்கிரமா அனுஷ்டான கிரமஹா எப்படி முடிவு பண்றா அப்படின்னு கேட்டா, முதல்ல சமித்யாகத்தை பண்ணணுமா அல்லது தனூனபாதத்தை பண்ணணுமா, இப்படி 5 கர்மாக்களை எதை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எந்த கர்மாவினுடைய விதி வாக்கியங்கள் எந்த கிரமத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த வாக்கியத்தை பார்த்து அதுல இருந்துதான் நம்ம கர்மாவை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கர்மா தெரியறதுக்கு அந்த வாக்கியத்தினுடைய கிரமஹா ஒரு காரணமா இருக்கா இல்லையா? அந்த கிரமத்திலேயே அந்த கர்மாவை பண்ண வேண்டியது அப்படின்னு பாடக்கிரமத்தை வச்சுட்டு அனுஷ்டானம் இங்கே விதிக்கப்படுகிறது. அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். சமிதோ யஜதி தனூனபாதை யஜதி இத்தியாதோ விதி வாக்கிய பாடக்கிரமாதேவ சமிதாதி யாகானுஷ்டான கிரமஹா. இது மூணாவது பாடம். அடுத்தது ஸ்தானம். ததா
ज्योतिष्ठोमे औपवसत्यम् अहः आरभ्य क्रमेण अनुष्ठेयानाम् अग्निशोमीय सवनीय आनुबन्ध्यानां पशूनां त्रयाणां साध्यस्काक्षे सोमयागे सह पशूनालभेत इत्येकदा अनुष्ठान लक्षणं साहित्यं बोधितम् तदपि सवनीयस्य स्थाने विहितम् तत्र प्राकृतं क्रमं परित्यज्य सवनीय स्थाने साहित्य अवधानात् आदौ सवनीय पशोः उपाकरणे ततः अग्निशोमीयस्य ततः आनुबन्ध्यायाः इति स्थानात् क्रमः. இங்க என்ன விஷயம் இருக்குன்னு நான் சங்கேபமா சொல்லிடுறேன். ஜோதிஷ்டோமத்துல 3 பசு யாகங்கள், அக்னிஷோமியா, சவனியா, ஆனுபந்தியா அப்படின்னு. இந்த ஜோதிஷ்டோமத்துல 4வது நாளுக்கு ஔபவசத்தியம் அஹஹா அப்படின்னு பெயர். இந்த ஔபவசத்திய அகத்துல அக்னிஷோமிய யாகா படிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 5வது நாள்ல சுத்தியாதினம்னு பேரு, சுத்தியாஹா அப்படின்னு பேரு, சுத்தியாஹஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த 5வது தினத்துல முதல்ல சவனீய பசு யாகத்தை பண்ண வேண்டியது, அப்புறம் ரொம்ப கடைசியில ஆனுபந்திய யாகத்தை பண்ண வேண்டியது. இப்படி கிரமஹா. அக்னிஷோமியா 4வது நாள்ல, 5வது நாள்ல முதல் பசு யாகா சவனீயா, கர்மாவினுடைய கடைசியில ஆனுபந்தியான்னு இந்த கிரமஹா இருக்கு அனுஷ்டானத்துல ஜோதிஷ்டோமத்துல. இந்த ஜோதிஷ்டோமத்தினுடைய விகிருதியாக ஒண்ணு சாத்தியஸ்கிரகான்னு பேரு. சாத்தியஸ்கிரகான்னா என்னது? இந்த 5 நாள்ல பண்ண வேண்டிய கர்மாவை மொத்தமா சேர்த்து ஒரே நாள்ல பண்ணிடணும். என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் அங்க பண்ணிடணும், ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ ஒரே நாள்ல பண்ணணும்னு வரும் பொழுது இந்த 3 பசு யாகங்களும் அங்க பண்ணணும்னு வரும் இல்லையா? வரும் பொழுது எந்த சமயத்துல பண்ணணும் இந்த 3 பசு யாகங்களையும் அப்படின்னு கேட்டால், சவனீயம் பசுமாலபேதா சக பசுநாலபேதாங்கிற வாக்கியம் என்ன முதல்ல பண்ணி கொடுத்துறது அப்படின்னு கேட்டா, இந்த 3 கர்மாக்களும் ஒரே இடத்துல பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறது. சக பசுன்னு ஆலபேதா, 3 பசுன்னு அப்படின்னா பசு யாகங்களை திவ்யா பக்தி பகுவச்சனம். சக ஆலபேதா ஒன்றாக பண்ணணும்னு இந்த வாக்கியம் சொல்லி கொடுக்கிறது. ஒன்றாக பண்ணணுமா இருந்தால் எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்டா சவனீய தேசத்துல பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறது. இப்போ இப்படி ஒரு ஸ்திதி இருக்கும் பொழுது ஒன்றாக பண்ணணும். அத பண்றது எங்க பண்ணணும்னு கேட்டா சவனீய காலத்துல, அதாவது சவனீயமானது எந்த சமயத்துல அந்த சாத்தியஸ்கத்துல பண்ண வேண்டி வருமோ அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு வருது. சரி, இப்ப நமக்கு இது முடிவாயிடுத்து. 3 பசு யாகங்களையும் ஒரே இடத்துல பண்ணணும். அந்த ஒரு இடம் எதுன்னு கேட்டால், நம்ம ஜோதிஷ்டோமத்தை 5 நாள்ல பண்ணினோம் இல்லையா, அது அப்படியே வரிசையா ஒரே நாள்ல பண்ணணுங்கிறதுக்காக எதெல்லாம் அனுஷ்டிச்சு வருவோமோ வரும் பொழுது சவனீய பசுவை பண்ணக்கூடியதான சமயம் எதுவோ அந்த சமயத்துல பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த சவனீய காலத்துல 3 பசு யாகங்கள் பண்ணணுமே, இதுல முதல்ல எந்த பசு யாகத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம உடனே சட்டு என்ன சொல்லுவோம்? பிரகிருதியில அக்னிஷோமிய பசு யாகம் தானே முதல்ல பண்ணணும், அதை தானே இங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அப்படி இல்லை. இப்போ இந்த காலகா இருக்கே ஒரே இடத்துல பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த ஒரு இடம் எதுன்னு கேட்கும் பொழுது சவனீய காலகான்னு சொன்னோம். அப்போ சவனீய காலம் வரும் பொழுது முதல்ல எந்த பசுயாக உபஸ்திதமா இருக்கும், எது ஸ்மரணத்துல இருக்கும்னு கேட்டா சவனீய யாகம் தான் முதல்ல இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாமே ஜோதிஷ்டோமத்துல சவனீய பசு யாகத்துக்கு முன்னாடி பண்ணின கர்மாக்களுக்கு ஆசின கிரகம் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கும். அதை பண்ணின உடனே சட்டுன்னு அடுத்து எது நினைவுக்கு வரும்? சவனீயம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த இடத்துல ஸ்தானம், அதாவது அந்த இடத்துல எது உபஸ்திதமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் சவனீய பசுதான் முதல்ல உபஸ்திதமா இருக்கும். இப்போ அத உபஸ்திதியை வச்சிருந்து முதல்ல சவனீயத்தை பண்ணிடணும். அடுத்ததாக அக்னிஷோமிய பசுயாகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆனுபந்தியத்தை பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கா. இது எதை வச்சுண்டு அப்படின்னு கேட்டா அந்த ஸ்தான பிரமாணத்தை வச்சுட்டு சொல்லி கொடுத்திருக்கா. இதே நாம ஜோதிஷ்டோமம் படி பண்ணினோம்னா முதல்ல என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? முதல் யாக அக்னிஷோமிய பசுயாக பண்ண வேண்டியதா இருக்கும். 2வதாக சமனியம் பண்ண வேண்டியதா இருக்கும். 3வதாக ஆனுபந்தியம் 3வது தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2 பட்சத்துலயும் அப்படிதான் இருக்கு. ஆனா ஸ்தான பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால் இப்போ சக பசுனால பேதாங்கிற வாக்கியத்தினால 3 பசு யாகங்களும் ஒரு இடத்துல பண்ணணும்னு கிடைச்சது.
அந்த ஒரு இடமும் பசு சவனீய பசு யாகான்னு கிடைச்சது. அதனால அந்த இடத்துல முதல்ல சவனீய பசுதான் உபஸ்திதியா இருக்கு. அதனால என்ன ஆச்சு, சவனீய பசுதான் முதல்ல அனுஷ்டானம் பண்ணணும். அப்புறம் அக்னிஷோமியா, அப்புறம் ஆணுபந்தியா. இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். ததா ஜோதிஷ்டோமே, ஜோதிஷ்டோம யாகத்தில் ஔபவசத்தியம் அஹஹா ஆரம்பிய, ஔபவசத்தியம் அஹான 4வது நாளுக்கு உபசத் கர்மாவை பண்ணக்கூடிய நாள் ஔபவசத்தியம் அஹஹம். கிரமேண அனுஷ்டேயானாம், வரிசையாக அனுஷ்டிக்கப்பட வேண்டியதான பசுயாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கிரமஹா, அக்னிஷோமியா, சவனீயா, ஆணுபந்தியா, இந்த 3 யாகங்களுடைய அனுஷ்டானம் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிஷ்டோமத்துல பிரகிருதியில. அக்னிஷோமிய சவனீய ஆணுபந்தியானாம் பசூனாம் திரயானாம், இந்த 3ம் சாத்தியஸ்காட்சே சோமயாகே, சாத்தியஸ்தான ஒரே நாள்ல பண்ண வேண்டிய சோமயாகா, இதனுடைய விகிருதி யாகா சோமயாகே. அந்த யாகத்தை என்ன பண்ணிருக்கா, இந்த 3 ஒன்னா பண்ணணும் சொல்லி கொடுத்திருக்கா. சஹ பசூனாலபேதா இத்யேகதா, ஒன்றாக, அனுஷ்டான லட்சணம் சாகித்யம், அனுஷ்டானம் என்கின்றதான சாகித்யம், அனுஷ்டான ரூபமாக இருக்கின்ற சாகித்யம், சாகித்யம்னா சகபாவா, ஒன்றாக சேர்ந்திருத்தல். எப்படி, ஒன்றாக அனுஷ்டித்தல், அனுஷ்டானம் என்கின்றதான சாகித்யம் போதிதம் சொல்லப்பட்டுள்ளது. ததபி, அதுவும் கூட சவனீயஸ்தானே விகிதம், சவனீயஸ்தானத்துல சொல்லப்பட்டிருக்கு. தத்ர பிராகிருதம் கிரமம் பரித்யஜ்ய, அப்படி சவனீய காலத்துல பண்ணும் பொழுது பிராகிருதம் கிரமம், அதாவது ஜோதிஷ்டோமத்துல எந்த கிரமத்துல பண்ணினோமோ, அக்னிஷோமியா, சவனீயா, ஆணுபந்தியான்னு அந்த கிரமத்தை பரித்யஜ விட்டு சவனீயஸ்தானே, சவனீய ஸ்தானத்தில் சாகித்ய அவபோதனாது, சாகித்ய அவதானாது, எப்படி வேணா பாடம் வச்சுக்கலாம், 2 விதமான பாட்டமும் இருக்கு. சாகித்ய அவதானாது, சாகித்யம் இந்த சவனீய பசுவினுடைய ஸ்தானத்தை தெரிவதனால ஆதௌ, முதலில் சவனீய பசோகோ உபாகரணம், முதல்ல சவனீய பசுவுக்கு பண்ண வேண்டியதான உபாகரணங்கிற ஒரு அங்கம், அதை தான் பண்ணணும். அதாவது சவனீய பசுவுக்குத்தான் அந்த உபாகரணம் ஆரம்பிக்கணும், ஆக்னேய பசுவுக்கு அல்ல. அதன் பிறகு ததஹா அக்னிஷோமியஸ்ய, அக்னிஷோமிய யாகத்துக்குண்டான அங்கங்களை அனுஷ்டிக்கணும். ததஹா, அதற்கும் பிறகாக ஆணுபந்தியாயாக இது தானாத் கிரமஹா சுத்யா திவசாத் பூர்வம் அஹஹா ஔபவசத்தியம். ஔபவசத்தியம்னா என்னது அப்படின்னு கேட்டா, சுத்யா தினத்துக்கு முந்தின தினம், சுத்யா தினம்ங்கிறது 5வது நாள், கடைசி நாள், அதற்கு முந்தின தினம் தான் ஔபவசத்தியம் அஹஹா அப்படின்னு நமக்கு அந்த விஷயத்தை புதுசா சொல்லிட்டார். இதுக்கப்புறம் முக்கிய கிரமஹா ததா தர்ஷே சான்னாய தர்மாணாம் சாகாச்சேதனாதீனாம் பூர்வம் ஆக்னேய தர்மாணாம் நிர்வாபாதீனாஞ்ச அனந்தரம் பிரவருத்தாவபி முக்கியயோஹோ ஆக்னேய சான்னாய யாகயோஹோ மத்தியே ஆக்னேய யாகஸ்ய பூர்வம் அனுஷ்டானாத் முக்கியயாக கிரமேண ஆதௌ ஆக்னேய புரோடாசஸ்ய பிரயாஜசேஷ அபிதாரணம் ததஹ பயசஹ அபிதாரணம் இதி முக்கியயாக கிரமாத் அபிதாரண கிரமஹான்னு இருந்தா சரியா இருக்கும் தோன்றது. அபிதாரணம் புஸ்தகத்துல இருக்கு, அது தப்பா இருந்தா மாத்திக்கிறது. முக்கியயாக கிரமாத் அபிகாரண கிரமஹா. இந்த இடத்துல இந்த வேதத்துல சொல்லப்பட்ட கிரமத்தை பார்த்தோம்னு சொன்னா, தர்ஷ யாகத்துல 3 பிரதானங்கள் இருக்கு. முதல்ல வேதத்தின்படி பார்த்தோம்னு சொன்னா, அங்கங்கள் எந்த கர்மாவினுடைய அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த ததி பயோ யாகா இருக்கு இல்லையா, சான்னாய யாகான்னு சொல்றோமே, அதற்கு சம்பந்தப்பட்டதான சாகாச்சேதனம்னு சொல்லுவோம். அதாவது அந்த கண்டுக்குட்டியை ஓட்டுறதுக்காக தேவையான இந்த இஷயத்தோர்ஜேத்வான்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதெல்லாம் அந்த சாகாச்சேதனத்தை சொல்லக்கூடியதுதான். இந்த அங்கங்கள் தான் முதல்ல படிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் ஆக்னேய யாகத்தினுடைய அங்கங்கள் என்னவோ அதெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. புரோடாசத்துக்கு தேவையான அங்கங்கள் படிக்கப்பட்டிருக்கு, புரோடாச யாகத்துக்கு தேவையான அங்கங்கள் படிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாடத்தை வச்சிருந்து வேதத்துல இருக்க கிரமத்தை பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல எந்த அங்கங்கள் தெரிகிறது, சான்னாய யாகத்தினுடைய அங்கங்கள் தான் தெரிகிறது. அப்புறம்தான் ஆக்னேய
பிரதான யாகமா இருக்கக்கூடிய ஆக்னேய யாகத்தினுடைய அங்கங்கள் தெரிகிறது. முதல்ல தெரிகிறது இந்த ஐந்திரம் யாக, அதாவது ததி யாக பிரதான யாக, அப்புறம் பயோ யாக பிரதான யாக, அதுக்கப்புறம் தான் ஆக்னேயா பிரதான கர்மா. இப்படி வரிசையா இருக்கு. 3 பிரதானங்கள் இப்படி கிரமமா இருக்கு வேதத்துல வச்சுன்னு பார்த்தால். ஆனா அனுஷ்டானத்துல பார்த்தோம்னா முதல்ல ஆக்னேய யாகா தான் பண்றான், அப்புறம்தான் ததி, அப்புறம் பயகா, இப்படி கிரமஹா இருக்கு. ததா தரிஷே சான்னாய தர்மா, நாம் சான்னாய யாகத்திற்கு உண்டான அங்கங்களுடைய அந்த அங்கங்கள் என்னது? சாகா சேதாதி, நாம் சாகா சேதனம், வத்ச அபாகரணம், இந்த மாதிரியான தர்மங்கள் அதுதான் பூர்வம் முதலில் படிக்கப்பட்டிருக்கு. ஆக்னேய தர்மானாம் நிர்வாபாதீனாஞ்ச அனந்தரம் பிரவருத்தாவபி, இப்படி கிரமம் வேதத்துல இருந்த போதிலும் கூட முக்கியோகோ ஆக்னேய சான்னாய யாகையோர் மத்தியே, முக்கிய யாகங்களாக பிரதான யாகங்களா இருக்கக்கூடியதான ஆக்னேயம், அடுத்தது சான்னாயம், இந்த இரண்டுகளில் மத்தியே ஆக்னேய யாகஸ்ய பூர்வம் அனுஷ்டானாத், முதலில் ஆக்னேய யாகத்திற்குத்தான் அனுஷ்டானம். முக்கிய யாக கிரமேனா, இப்படி இந்த முக்கிய யாக கிரமத்தை வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்னேய யாகமாகட்டும் அல்லது சான்னாய யாகமாகட்டும், இதுல உபயோகப்படுத்தப்பட்ட திரவியங்கள் இருக்கும் இல்லையா, அந்த திரவியங்கள்ல புரோடாசத்துல, ததியில, பயசுல இப்படின்னு வச்சுப்போம். இதுல என்ன பண்ணணும்? பிரயாஜ கர்மாவை பண்ணிட்டு அந்த பிரயாஜ சேஷம் இருக்கும் இல்லையா ஆத்யம், அதுல அபிகாரணம் பண்ணணும், சொட்ட விடணும். இதுதான் இங்க விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம இந்த பிரயாஜ சேஷ அபிகாரணம் எந்த கிரமத்தை பண்றது, முதல்ல எந்த திரவியத்துல சொட்ட விடுறது அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த வேத பாடத்துல இருக்கக்கூடிய கிரமத்தை பார்த்தோம்னா முதல்ல ததி பயகா இந்த ரெண்டுத்துல எதையாவது பண்ணணும், கடைசியில தான் ஆக்னேயம் பண்ணணும்னு வரும். ஆனால் பிரதான யாகத்தினுடைய அனுஷ்டான கிரமத்தை வச்சுட்டோம்னா இப்போ முதல்ல ஆக்னேய திரவியமான புரோடாசத்தில் தான் இந்த பிரஜாத சேஷ அபிகாரணம் பண்ணணும், அப்புறம்தான் ததி பயகா. இப்போ இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் முக்கிய கிரமத்தை தான் இங்க அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தெரிகிறது. பூர்வம் அனுஷ்டானாத் முக்கிய யாக கிரமேண ஆதௌ ஆக்னேய புரோடாசஸ்ய பிரயாஜசேஷ அபிகாரணம் ததஹ பயசஹ அபிகாரணம் இது முக்கிய யாக கிரமாது அபிகாரண கிரமஹா. இங்க நமக்கு ஏதோ நான் சொன்னதை வச்சுட்டு பார்த்தால் பாடக்கிரமத்தை பாதிச்சுட்டு முக்கிய கிரமஹா வந்தது மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு இல்லை. ஏன்னா இந்த பாடக்கிரமஹா அபிகாரண கிரமத்தை நேரடியா சொல்லி தரல, அங்கங்களை முதல்ல எது அனுஷ்டானம் அதை எது பண்ணணும்னு அந்த வாக்கியம் விவரிக்கிறது, அவ்வளவுதான். அபிகாரணத்தையே சொல்றதுக்காக ஒருவேளை பாடக்கிரமம் இருந்தால் அதைப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி ஒரு கிரமஹா இல்லை. அபிகாரணத்தை சொல்றதுக்கு நேரடியா எந்த பாடக்கிரமகாவும் இல்லை. அங்கங்கள் விஷயத்துல பாடக்கிரமகா இருக்கு. ஆனா அதை வச்சுட்டு நாம இந்த அபிகாரணத்தை அபிகாரண கிரமத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. அப்ப நம்ம எதை வச்சுன்னு நிர்ணயம் பண்ணினோம் அபிகாரண கிரமத்தை அப்படின்னு கேட்டால் பிரதான யாக கிரமத்தை வச்சுட்டு இதை நிர்ணயம் பண்ணிருக்கோம்னு தெரிகிறது. அடுத்தது சப்ததச பிராஜாபத்யான் பசூனாலபேதா இத்யத்ர சப்ததச பசுத்ரவ்யக பிரஜாபதி தேவதாகாः சப்ததச யாகாः கர்த்தவியத்வேன போதிதாः. கடைசியா கிரமத்தை சொல்லக்கூடியதான பிரமாணம் பிரவருத்தி கிரமஹான்னு பேரு. இங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டால், சப்ததச பிராஜாபத்யான் பசூனாலபேதான்னு இந்த வாக்கியத்தினால சப்ததச பசு திரவியகமான ஒரு பிரஜாபதி தேவதாகமான யாகா விதிக்கப்பட்டிருக்கு. 17 யாகா எப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு திரவியத்துக்கும் ஒரு பிரஜாபதி சம்பந்தமானது இங்க தெரியுதுங்கிறதுனால, பிரஜாபதி தேவதை ஒன்னா இருந்தாலும் திரவியம் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படி தெரிகிறதுன்னு கேட்டால் 17 யாகங்கள் தெரிகிறது. திரவியங்கள் வச்சுண்டு திரவிய சம்பந்தம் 17 தனித்தனியா இருக்குங்கிறதுனால 17 யாகங்கள் இந்த இடத்துல தெரிகிறது. இப்போ இதுல என்ன சம்சயம் அப்படின்னு கேட்டால், இங்க நிறைய பசுக்கு உண்டான அங்கங்கள் இருக்கு. உபாகரணம், அத ஆலம்பனம் இருக்கு, பிடித்தல், அப்புறம் பந்தனம், இந்த மாதிரி நிறைய அங்கங்கள் இருக்கு. விசேஷனம், இந்த மாதிரி நிறைய அங்கங்கள் வருது அனுஷ்டிக்க வேண்டியது. எதை எந்த கிரமத்துல ஆரம்பிச்சு பண்றது அப்படின்னு ஒரு சம்சயம். அதுக்கு என்ன வழி பண்ணி கொடுக்குறா அப்படின்னு கேட்டா,
முதல்ல எந்த கிரமத்துல ஆரம்பிக்கிறோமோ 1 2ன்னு உதாரணத்துக்கு நம்ம புரியறதுக்கு முதல்ல ஒரு கிருஷ்ண அஜகா இருக்குன்னு வச்சுப்போம் பசு. அடுத்தது வந்து ஸ்வேதா இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி நானாவரணத்துவம் அங்க எதிர்ச்சிருக்கான்னு தெரியாது, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். கிருஷ்ணஹா ஸ்வேதா கிருஷ்ண ஸ்வேதா இது வரிசையா 3 இருக்கு. இப்ப எதுல இருந்து நாம அங்கங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு சம்சயா வந்துருது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல் அங்கம் முதல் அங்கம் இருக்கே அதை பண்றதுக்கு நம்ம எதுல இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்வேதா கிருஷ்ணா ஸ்வேத கிருஷ்ணா கபிலஹா இப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஆனால் 2வது அங்கங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதல் அங்கம் எந்த கிரமத்துல பண்ணினோமோ அதுல இருந்து தான் அப்படியே தான் பண்ணணும். அதை மாத்தக்கூடாது. முதல் அங்கங்களை பண்ணும் பொழுது ஸ்வேத பசுல இருந்து ஆரம்பிச்சு 2வது அங்கத்தை அனுஷ்டிக்கும் பொழுது கிருஷ்ண பசுல இருந்து ஆரம்பிக்க கூடாது. அப்போ என்ன தெரிகிறது, பிரதம கிரமஹா ஏன பிரகாரேன அனுஷ்டிதா, முதல் கிரமமானது எப்படி அனுஷ்டானம் செய்யப்பட்டுள்ளது அதை போலவே 2வது அங்கமும் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது. அதாவது முதல் பிரவிற்த்தி முதல் அங்கம் நாம எப்படி பண்ணினோமோ, எப்படி நம்முடைய பிரவிற்த்தி வந்ததோ அந்த பிரவிற்த்தியை வச்சுட்டுதான் 2வது அங்கங்கள் முதல் எல்லா அங்கங்களும் பண்ண வேண்டியது அப்படிங்கறத இங்க சொல்ல போறா. அதனால இதுக்கு பிரவிற்த்தி கிரமஹான்னு பேர். ததா சப்ததச பிராஜாபத்யான் பசூன் ஆலபேதா இத்யத்ர சப்ததச பசு திரவியக பிரஜாபதி தேவதாக்காக 17 பசு திரவியங்களை கொண்டதான பிரஜாபதி தேவதையாக கொண்டதான கர்மாக்களானது கர்த்தவியத்வேன போதிதாக தத்ர அந்த கர்மாவில் உபாகரணாக்கிய ஆத்யா பதார்த்தா உபாகரணம் என்கின்றதான முதல் அங்கம் யதः குதஸ்சித் ஆரம்பிய, அதாவது எந்த பசுவிலிருந்து ஆரம்பிக்கலாம். யதः குதஸ்சித் ஆரம்பிய எத்ர குவசித் சமாபனியா, எதுல வேணா ஆரம்பிக்கலாம் எதுல வேணா முடிக்கலாம். ஆனால் அடுத்த அங்கங்கள் 2வது இருக்கே நியோஜனாதிகந்து ஏன கிரமேண உபாகரணம் பிரவருத்தம், உபாகரணம்ங்கிற முதல் அங்கத்தை நாம எந்த கிரமமா பண்ணினோமோ தேனைவ கிரமேன கர்த்தவியம், அதே கிரமமாக 2வது நியோஜனம் முதலியதான அங்கங்களை அனுஷ்டிக்கணும். கதம் எப்படி, பிரகிருதோ அக்னிஷோமீய பசோஹோ ஏகத்வேன உபாகரணம் ஆதௌ கிருத்வா த்விதீய க்ஷணே ஏவ நியோஜனம் திருதீய க்ஷணே ஏவ புரோக்ஷணம் வியவதான பிரயோஜகா பாவாத். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏன் இந்த கிரமத்தை, அதாவது முதல் அங்கத்தை எந்த கிரமத்தை வச்சுன்னு பண்ணோமோ அதே கிரமத்துலதான் 2வதையும் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்போ முதல் கிரமஹா ஸ்வேத பசுல ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுப்போம். 2வது அங்கம் இருக்கே, அந்த 2வது அங்கம் பண்ணும் பொழுது மறுபடியும் நாம அந்த ஸ்வேத பசுவில இருந்தே ஆரம்பிச்சோம்னா கரெக்டா அதுக்கு ஒரு 17 செகண்ட் நமக்கு வந்து க்ஷணங்கள் வியவதானம் இடைவெளி கரெக்டா வரும். அதாவது சரியானபடி இடைவெளி எல்லாத்துக்கும் ஒன்னா அதே 17 நொடிகள் வந்துட்டே இருக்கும். ஆனா அப்படி ஆரம்பிக்காத 2வது அங்கத்தை அனுஷ்டிக்கும் பொழுது ஸ்வேத பசுவை விட்டுட்டு 2வதா இருக்கக்கூடியதான கிருஷ்ண பசுவில நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும் தெரியுமோ, மறுபடியும் அந்த சர்க்கிள் முடிஞ்சு அந்த ஸ்வேத பசு கிட்ட வரும் பொழுது 17 க்ஷணங்கள் இல்ல 18 க்ஷணங்கள் ஆயிடும். அதான் ஒரு அங்கத்தை பண்றதுக்கு ஒரு க்ஷணம்னு வச்சுட்டு பேசினால் ஒரு க்ஷணம் அதிகப்படியா ஆயிடும். 17 க்ஷணம் வரையில் பொறுத்துக்க முடியும். அது வந்து அனிவாரியம், அது தவிர்க்க முடியாது அந்த இடைவெளி. ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தானே இங்க வரணும். அந்த அனிவாரியமான காலத்தை பொறுத்துக்கும், அது தோஷமாக கிடையாது. ஆனா அனிவாரிய காலத்தை தாண்டி ஒரு க்ஷணம் போனாலும் அது தோஷம் ஆயிடும். அப்படி பார்த்தோம்னா 2வது அங்கம் நம்ம இந்த கிருஷ்ண பசுல பண்ணிட்டா, கிருஷ்ண பசுவுக்கு அனிவாரியமா 17 க்ஷணங்கள் இருந்தது, இப்போ அது 16 ஆயிடும். இன்னும் சீக்கிரமா வந்துருச்சு இல்லையா? 17க்கு பதிலா 16 ஆயிடும். அதாவது அத்தியந்தம் அவ்யவதானம் ஆயிடும், ரொம்ப நெருக்கம் ஆயிடும். ரொம்ப அப்படின்னு சொல்றது பார்த்தா இன்னொரு சீக்கிரமா பண்ணிட்டோம். ஒரு க்ஷணம் 17 க்ஷணம் வர வேண்டியது ஒரு க்ஷணம் குறைஞ்சிருது. வரவேண்டிய காலத்தை விட இன்னும் சீக்கிரமாவே கடந்துச்சு. ஆனால் அந்த ஸ்வேத பசுவுக்கு 17 க்ஷணத்துக்கு அப்புறம் ஒரு க்ஷணம் அதிகப்படி ஆயிடுது. அப்போ இந்த பிரவருத்தி கிரமத்தை நாம அனுஷ்டிக்கலைன்னா, முதல் அங்கம் எந்த கிரமத்தை வச்சுட்டு பண்ணோமோ அதே கிரமத்துல பண்ணலைன்னா என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால், ஒரு சில பசுக்களுக்கு
அங்க அனுஷ்டானம் ரொம்ப சீக்கிரமா ஆயிடுறது, ஒரு சில பசுக்கு ரொம்ப தாமதமா ஆயிடுறது, அதாவது அனிவாரிய காலத்தை காட்டிலும் ஜாஸ்தி ஆயிடுறது. இது தோஷா. இது தோஷான்னு எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பிரகிருதியில ஒரே பசுதான் இருந்தது. அதனால அங்கங்களை நம்ம என்ன பண்ணினோம், முதல்ல உபாகரணம், அடுத்தது நியோஜனம், அடுத்தது புரோக்ஷனம், இப்படின்னு சரியான முறையில இடைவெளி இல்லாத, அதிகப்படியான இடைவெளி இல்லாத, அனிவாரிய காலத்தை தவிர்த்து அதிகமா எடுத்துக்காத சரியானபடி முடிஞ்சது. அப்போ அங்க சாகித்யம் தெரிஞ்சது இல்லையா, அதே சாகித்யம் தான் இங்கேயும் கிடைக்கணும். அங்க ஒரு க்ஷணம் சாகித்யம் போதும், அந்த ஒரு க்ஷணம் வியவதானம் போதும். ஏன்னா அடுத்தடுத்த அங்கங்கள் ஒரே பசுதான் இருக்கிறதுனால பிரகிருதியில பண்ணிட்டோம். ஆனா இங்க 17 பசுக்கள் இருக்கிறதுனால 17 நொடிகள் தேவைப்படும். அதற்கும் மேல போயாச்சுன்னா அனிவாரியமான காலத்தை தாண்டினதா ஆயிடும். அதனால்தான் தோஷா அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல பிரகிருதியில எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறார். பிரகிருத்தோ அக்னிசோமிய பசோகோ ஏகத்துவேனா, ஒரே ஒரு பசு இருக்கிறதுனால உபாகரணம் ஆதௌ கிருத்வா, உபாகரணம்ங்கிற அங்கத்தை முதல்ல அனுஷ்டிச்சுட்டு த்விதீய க்ஷணே ஏவா, இரண்டாவது க்ஷணத்திலேயே நியோஜனம் என்கின்றதான அங்கத்தை அங்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. திருத்தீய க்ஷணே ஏவா புரோக்ஷனம் என்கின்றதான அங்கம் அனுஷ்டிக்கப்படுறது. வியவதான பிரயோஜகாபாவா, அதாவது இந்த இடத்துல இதையும் தாண்டி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு, வியவதானத்தை இடைவெளியை கொடுக்கறதுக்கு எந்த காரணமும் இல்லை, இவ்வளவுதான் கொடுக்கணும். அத்ரது, அதாவது இந்த ராஜாபத்த யாகத்திலோ சப்ததச பசூனாம் சக அனுஷ்டேயத்துவ வசனாது, 17 யாகத்தையும் ஒன்னாக பண்ணணும்னு வசனம் இருப்பதினாலே பிரதமதா முதல்ல எத்திர குவச்சித் பசு, ஏதாவது ஒரு பசுவுல கிருதம் உபாகரணம் செய்யப்பட்ட உபாகரணத்தை சுவாஸ்ரய கர்த்தவிய நியோஜனாய, அதாவது முதல் உபாகரணம் எந்த பசுவில ஸ்வேத பசுவில பண்ணிருக்கோம்னு சொன்னா அதையே நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சுவாஸ்ரய கர்த்தவிய நியோஜனாய, தாம் பண்ண வேண்டியதான அந்த அங்கங்கள் என்ன இருக்கோ அதற்கு உண்டான கிரம நியாமகமாக சோடசபிஹி க்ஷணைஹி 16 க்ஷணங்கள் இவைகளால் வியவதானம் சகதே, அதாவது 16 நொடிகளுக்கு அளவுக்கு ஏற்படுகின்றதான இடைவெளியை பொறுத்துக்கும். நது அதிகம், அதற்கும் மேற்கொண்டு இருக்கக்கூடியதை இதை ஏத்துக்காது. தத்திர உபாகரண கிரமேனா, முதல்ல உபாகரணம் எந்த பசுவிலிருந்து ஆரம்பிச்சு பண்ணோமோ அதே கிரமத்தினால் நியோஜனம் பிரதம பசௌ அகிருத்வா, அதாவது உபாகரணம் ஸ்வேத பசுவிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அதே கிரமத்துல நியோஜனம் பண்ணாமல், அதாவது பிரதம பசு அகிருத்வா, நியோஜனத்தை முதல் பசுவாக இருக்கக்கூடிய ஸ்வேத பசுவில பண்ணாத அகிருத்வா பஸ்வந்தரே இரண்டாவதா இருக்கக்கூடிய கிருஷ்ண பசுவில பண்ணிட்டால் நியோஜனம் கிருத்வா அனந்தரம் பிரதம பசு நியோஜன கரணே, அதாவது இரண்டாவது பசுல முதல்ல நியோஜனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வேத பசு முதல் பசுவா இருக்கக்கூடிய ஸ்வேத பசுல அப்புறம் நியோஜனம் பண்றான். அப்படி பண்ணினால் நியோஜன கரணே ஷோடச க்ஷண அதிக க்ஷண வியவதானம், அதாவது முதல் பசுவுக்கு 16 நொடிகள் சகத்தேன்னு சொன்னோம் இல்லையா, அதை தவிர்த்து ஒரு நொடி அதுல பண்ண வேண்டியது 17வது நொடி. இப்ப என்ன ஆயிடுத்து, 17 நொடி வியவதானம் வந்துடுது, இடைவெளி வந்துடுது. 18வது நொடி தான் அந்த ஸ்வேத பசுவுல நியோஜனம் வரும். இப்படி தப்பா பண்ணினால், பிரவருத்தி கிரமத்தை ஆசிரிக்காமல் பண்ணினால் ஷோடச க்ஷண அதிக க்ஷண வியவதானம் சாஸ்திர அனனுமதம் ஆபத்தியதே, இப்படி அதிகப்படியான காலத்தை எடுத்துக்கிறது, வியவதானம் இடைவெளியை கொடுக்கிறது சாஸ்திர சம்மதம் இல்லை. அனிவாரிய காலம் எதுவோ அதுதான் சாஸ்திர சம்மதம், அதுக்கு மேல ஒரு நொடி தாமதமானாலும் அது சாஸ்திர சம்மதம் இல்லை, தோஷா. சாஸ்திர அனனுமதம் ஆபத்தியதே தன்னிராசாய, அப்பேற்பட்ட ஒரு வியவதானத்தை போக்குறதுக்கு உபாகரணம் ஏன கிரமேன பிரவருத்தம், உபாகரணம் அப்படிங்கிறதான முதல் அங்கம் எந்த கிரமத்தினால ஆரம்பிச்சதோ தேனைவ அதே கிரமத்தினாலேயே நியோஜனாதிகம் காரியம், நியோஜனம் முதலியதான அங்கங்களையும் காரியம் செய்ய வேண்டியதாக சொல்லப்படுகிறது. இதுதான் பிரவருத்தி கிரமஹா. இத்யேவம், இப்படியாக ஸ்ருத்யர்த்த பாட ஸ்தான முக்கிய பிரவருத்தி கிரமைஹி ஏவா, இந்த 6 பிரமாணங்களால தான்
கர்மானுஷ்டானம், கர்மாவினுடைய அனுஷ்டான கிரமமானது தெரிகிறது. அந்யதா அனுஷ்டானே, இதற்கு மாறாக வேற ஒரு கிரமத்தை வச்சுண்டு பண்ணினால் என்ன ஆயிடும்? வைகுண்யம் இது அலம், கர்மாவினுடைய வைகுண்யம் விகுணமாக ஆகிவிடும், கெட்டு போயிடும் கர்மா. இப்படியாக இந்த 5 அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த கிரந்தக்காரர் சொல்லி கொடுத்து இதோட கிரந்தத்தை முடிக்கிறார். இது அலம் இது ஸ்ரீ கிருஷ்ண யஜ்வகிருதா மீமாம்சா பரிபாஷா சமாப்தா. மங்கள ஸ்லோகः. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுரசுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.